தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் நடிகரான விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மனுவில் தனது கணவர் மற்றொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக குற்றம் சுமத்தியதோடு தேவையானால் அதற்கான ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தவேக தொண்டர்கள் சிலர் சங்கீதா குறித்து கடுமையான மற்றும் ஆபாச விமர்சனங்களை பதிவிட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுவரை இந்த விவகாரம் குறித்து விஜய் அல்லது அவரது சட்டத்தரணி தரப்பிலிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ கண்டன அறிக்கையும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சூழலில் ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமென்ஸ் அசோசியேஷன் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் விஜய் சங்கீதா இடையிலான விவாகரத்து மனு என்பது ஒரு தனிப்பட்ட சட்ட நடவடிக்கை. இதை சமூக வலைதளங்களில் இழிவாக விவாதிப்பதற்கோ ஆபாசமாக விமர்சிப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. விஜயின் பெயரை பயன்படுத்தி சிலர் சங்கீதாவுக்கு எதிராக ஆணாதிக்க மனப்பான்மையுடன் டிஜிட்டல் வன்முறை நடத்துவது கருத்து சுதந்திரம் அல்ல, அது பெண்களுக்கு எதிரான வன்முறை. பொது வாழ்க்கையில் இருக்கும் அரசியல் தலைவர் என்ற முறையில் இத்தகைய செயல்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பது மறைமுக ஒப்புதலாக பார்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ரசிகர்கள் என்ற பெயரில் நடைபெறும் இந்த சமூக வலைதள வன்முறையை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்றும் ஆபாச பதிவுகளை தடுக்க சைபர் குற்றப்பிரிவு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த கண்டன அறிக்கை வெளியாகியதை தொடர்ந்து விஜய் ஏன் இதுவரை மௌனம் காக்கிறார் என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் மீண்டும் எழுந்து வருகிறது.